ஓப்போல இருந்து A54ஓட சக்சஸரா OPPO A55 அப்படின்னு ஒரு புது மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏற்கனவே OPPO A54 அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ OPPO A55ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துருவோம். எப்பயுமே OPPOவோட பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் கலர்ல கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா பாக்ஸோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது OPPOவோட மொபைல் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். அப்படி உள்ள இருந்து உருவி எடுத்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுல OPPO அப்படின்னு சொல்லி பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. அதை ஓபன் பண்ணா உள்ள இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸ்க்குள்ள எப்பயும் கொடுக்கிற மாதிரி இங்க நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. பியூர் ஒயிட்ல இருக்குது. ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஒரு சில பிராண்ட்ல கொடுத்திருப்பாங்க. பட் இங்க பியூர் ஒயிட்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்குது. அடுத்த பாக்ஸ்க்குள்ள OPPO A55 மொபைல் கொடுத்திருக்காங்க. சோ மொபைலை கையில எடுத்து அந்த கவரை விட்டு அப்படி வெளியில எடுத்தோம் அப்படின்னா அந்த ரியர் டிசைன் வந்து நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். OPPO A54ல இருந்து இந்த OPPO A55ல அந்த டிசைன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரியர்ல இருக்கிற அந்த ஸ்டிக்கரை பிரிச்சு எடுத்துருவோம். அப்புறமா இத பத்தி டீடைலா பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள எப்பயும் கொடுக்கிற மாதிரி ஒரு சார்ஜிங் அடாப்டர் 18 வாட் அடாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. இந்த மொபைல்ல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். வெளியில பார்க்கும்போதே பளபளன்னு நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து ரெயின்போ ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது கலர் கலரா தெரியும். இன்னொன்னு வந்து ஸ்டாரி பிளாக் அப்படின்னு ரெண்டு கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. பெரும்பாலும் இந்த கலர் வந்து ரொம்ப பேர் அட்ராக்ட் பண்றதுனால நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. பின்னாடி பார்க்கிறதுக்கு பளபளன்னு ஒரு கிளாஸ் பேக் மாதிரி இருந்தாலும் இங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. மேல வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்டைலா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். OPPO பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய டிசைனை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம அட்ராக்ஷனா டிசைன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைலையும் சூப்பரா டிசைன் கொடுத்திருக்காங்க. அப்படி இங்க பிசிக்கல் பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல வந்து எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பவர் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்து ஒரு ஸ்பீக்கர், டைப் சி சார்ஜிங் போர்ட், மைக், 3.5mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன், சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதுல டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம்மே டுயல் 4G ஓல்ட் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 193 கிராம் இருக்கு. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.40 mm திக்னஸ் இருக்குது. அதனால ஓரளவு ஒரு டீசென்ட்டான திக்னஸ்ல ஓரளவு டீசென்ட்டான வெயிட்ல இந்த மொபைல் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா லெஃப்ட் டாப்ல சிங்கிள் பஞ்ச் ஹோலோட இதோட டிஸ்ப்ளே வருது. டிஸ்ப்ளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே வந்துருது. இங்க டிஸ்ப்ளே சைஸ் 6.52 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட தான் இருக்கு. 20:9 aspect ரேஷியோல வருது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா HD+ டிஸ்ப்ளேல என்ன மேக்ஸிமம் குவாலிட்டி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்ப்ளேவா இருக்குது. அந்த பிரைட்னஸா இருக்கட்டும், அந்த கலரா இருக்கட்டும், ஷார்ப்னஸா இருக்கட்டும், இதெல்லாமே நல்லாவே டீடைலா இந்த டிஸ்ப்ளேல தெரியுது. அதே மாதிரி இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, டிஸ்ப்ளே வந்து ஒரு நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. சோ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்க ரியர்ல கேமராஸ் வந்தோம் அப்படின்னா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது OPPOவோட பட்ஜெட் போன்ல என்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அதே கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. போட்டோ, போர்ட்ரைட், பனோரமா இந்த மாதிரியான ஷாட்ஸ் எல்லாமே எடுத்துக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்க டைம் லாப்ஸ், ப்ரோ ஃபீச்சர், நைட் மோட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே ஃபுல் HDல நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கும்போது ஓரளவு நல்ல பிரைட்டரான கலர்ஃபுல்லான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. A54ஓட A55ல கேமரா வந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் நல்லா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா டீடைலா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அந்த ஷார்ப்னஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. செல்ஃபி கேமராவும் அவுட்டோர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ஓட ColorOS 11.1 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ColorOS 11.1ல நிறைய புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் எல்லா மொபைலையும் கொடுக்கிற மாதிரி இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல மேக்ஸிமம் நிறைய ஆப்பை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி ColorOSஓட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரொம்பவே நல்லா இருக்குது. இங்க LCD டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்
சென்சாரோட அக்யூரேசி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கை வச்சு எடுக்கிறதுக்குள்ள ரொம்பவே ஃபாஸ்டா அன்லாக் ஆயிடுது. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. இங்க மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுல இருக்குது. இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆப்டிமைஸ்டு நைட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. அதனால நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டாலும் பெருசா ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து கிளைம் பண்றாங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இங்க HD+ டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. பெருசா வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ எதுவுமே இல்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும். பேட்டரி வந்து உங்களுக்கு நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா 1.5 நாள் 2 நாள் கூட வரும். நீங்க கொஞ்சம் ஹெவி யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு டே டைம் வந்து உங்களுக்கு நல்லாவே பேட்டரி நிக்கும். சோ பேட்டரி வந்து ரொம்ப சூப்பரா நிக்குது. கடைசி அந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Helio G35 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே நிறைய மொபைல்ஸ்ல வந்து பார்த்திருக்கிறோம். ஓரளவு இந்த ப்ராசஸர் வச்சு பேசிக் கேம்ஸ் இதெல்லாமே நல்லாவே விளையாண்டுக்க முடியும். ஃப்ரீ ஃபயர் வந்து பேருக்கு இதுல வந்து விளையாண்டுக்க முடியும். அது வந்து ஓரளவு டீசென்ட்டா ஹேண்டில் பண்ணும். மத்தபடி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நார்மல் யூஸ்க்கு இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும். இங்க அது போக IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கனால மழையில் நனைஞ்சாலும் வேர்வப்பட்டாலும் இந்த மொபைல் வந்து பெருசா ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கடைசி அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 6+128. இங்க 4+64ஓட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 15500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதே மாதிரி 6+128 வந்து 17500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த மொபைலை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க OPPO ஃபேனா இருந்து OPPO பிராண்ட்ல மட்டும் தான் நான் மொபைல் போன் வாங்குவேன் வேற எந்த பிராண்ட்லயும் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி மொபைல் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அது போக இந்த மொபைலுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க. நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்க அப்படின்னா ஏற்கனவே அமேசானுடைய கிரேட் இந்தியன் சேல் போயிட்டு இருக்கு. ஆன்லைன்ல HDFC கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதனால 3000 ரூபாய் குறைஞ்சது அப்படின்னா இன்னும் 12500 ரூபாய் அப்படிங்கிற இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிட்டயே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். அது போக இந்த மொபைலோட ஆஃபர்ஸ்ல இன்னும் ரெண்டு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. நீங்க பிரைம் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ காஸ்ட் EMI அவைலபிளா இருக்கு. அது போக 6 மந்த்க்கு ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட்டும் கொடுக்குறாங்க. ஒருவேளை டிஸ்ப்ளே டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இது வந்து பிரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான். சோ ஃப்ரீயா நம்மளால ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மென்ட்டும் பண்ணிக்க முடியும். அது ஒரு சூப்பரான விஷயம். சோ ஸ்கிரீன் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஒரிஜினல் டிஸ்ப்ளே வந்து நம்ம திருப்பி போடணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது போக இந்த மொபைல் கூடயே 3 மந்த் பிரைம் மெம்பர்ஷிப்பும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதனால இந்த மொபைல் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசானுடைய கிரேட் இந்தியன் சைட்லயே வாங்கிக்கோங்க. சோ வாங்குறவங்களுக்கு பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ நான் ஆன்லைன்ல எல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு ஆன்லைன்ல பிடிக்காது, நான் ஆஃப்லைன்ல தான் வாங்க போறேன், ஆஃப்லைனுக்கு ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப்லைனுக்கு இங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. நிறைய பேங்கோட டை அப் பண்ணி 10% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இன்னும் சில லீடிங் பேங்க்ஸோட டை அப் பண்ணிருக்காங்க. அது போக உங்களுக்கு ஆஃப்லைன்லயும் நோ காஸ்ட் EMI வந்து அவைலபிளா இருக்கு. அதனால நீங்க எங்க மொபைல் வாங்கினாலும் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு இந்த மொபைலை எவ்வளவு கம்மியான பிரைஸ்ல வாங்கிக்க முடியுமோ அவ்வளவு கம்மியான பிரைஸ்ல வாங்குங்க. OPPO ஃபேனா இருந்தா மட்டும் வாங்குங்க. சோ OPPO லான்ச் பண்ணியிருக்கிற இந்த OPPO A55 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.